நாங்கள் ஊழியத்துக்கு கடவுள் எங்களை அழைச்சாருன்னு சொல்லி நிறைய பேர் தங்களையும் ஏமாற்றிக்கிட்டு மற்றவங்களை ஏமாத்துறதுக்கு தான் ஊழியன்ற பேரில் இன்றைக்கி கிறிஸ்தவ மண்டலத்தில் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. அப்போ இன்றைக்கி ஊழியக்காரங்கள்னு சொல்கிறவங்க எல்லாமே தங்களுடைய சொந்த தேவைகளுக்காகவும் தங்கள் குடும்பத்தை நடத்திக்கிறதுக்காகவும் தங்களுக்கு வேலை செஞ்சு இந்த உடம்பை வளைச்சி கிளைச்சி வேலை செஞ்சு அவங்களுக்கு தன் குடும்பத்தை பார்க்க முடியாத ஒரு தந்திர உபாயமாக தான் இவங்க வந்து உள்ள நுழைகிறாங்க. அடுத்து உலக சிநேகம் வைக்கக்கூடாது, அது தேவனுக்கு விரோதமான பகைன்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்போ இந்த ஜான் ஜெபராஜ் என்பவர் முழுக்க மக்களை உலகத்தை சிநேகிக்கிறதுக்கு தான் பழக்கப்படுத்தினார் கடந்த காலங்களில். நம்ம சொல்கிறோம் ஒரு நபர் இன்னைக்கு இந்த சமூகம் கெடுறதுக்கு ஒரு சினிமா ஒரு காரணம்னு சொல்லி நம்ம குற்றம் சாட்டுக்கிறோம். அப்போ சினிமா மோகம் அங்கே வெளியில் உலகத்தில் இருக்குதுன்னா அதே மாதிரி ஒரு மோகத்தை இங்கேயும் கொண்டு வந்து தங்கள் மக்களை கவர்ந்து இழுக்கணுன்றக்காக ஒரு தந்திரத்தை பயன்படுத்தி ஜான் ஜெபராஜ் கடந்த காலங்களில் கிறிஸ்தவ சமூகத்தை கெடுத்த ஒரு முக்கியமான நபர்களில் ஜான் ஜெபராஜ் உடைய நற்பெயரை கெடுக்கும் வகையில் தான் திட்டமிட்டே இந்த கேஸ் பதியப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில ஃபாதர்ஸ்லாம் பேசுறதெல்லாம் நம்ம கேட்கணும். அப்படியெல்லாம் நட்பெயர் பெற்றவர் இல்லை. அவர் நட்பெயரை கெடுக்கிறதுக்கு அங்கே ஒன்றும் இல்லை. அவர் ஒன்றும் நட்பெயர் கெட்ட கிறிஸ்துவுக்கு எதிரான ஒரு ஊழியக்காரன். அவர் புரியுதா நான் சொல்கிறது? அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அவர் அந்தரங்கத்தில் செஞ்ச விஷயம் தான் இப்போ வெளியில் வருது. ஆனால் அவருடைய ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கையவே தப்பான வாழ்க்கையை தான் ஊழியம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். ஸ்பிரிச்சுவலே தப்பு. அது ஒரு வருஷமாக தலைமறைவாக தான் இருந்தார். அன்னைக்கு குற்றம் சாட்டாத இந்த போஸ்கோ சட்டை இந்த சிறுமிகளை துஷ்பிரயோகம் செஞ்சாருன்னு சொல்கிற விஷயத்த அன்னைக்கு எழுப்பாமல் இன்னைக்கு கொண்டு வராங்கன்னா அவரை ஒரு விதத்தில் பழிவாங்கிற ஒரு நோக்கமாக இருக்கலாம். இல்லைன்னா அவர் உள்ள அங்கே இருக்கும்போது இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் செய்கிறது எல்லாத்தையும் இவங்களோட கூட்டமும் தெரிஞ்சிருந்து இதெல்லாம் மூடி மறைச்சவங்களாக கூட இருக்கலாம். சில நேரங்கள் இலங்கையில் போட்டில் கூட கூப்பிட்டு போயிட்டு இலங்கையில் கொண்டு போய் தலைமுறை ஆக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதை நான் முன்வைக்கிறேன். ஏன்னா இலங்கைக்கு போட்டில் போயிட்டோன்னா 1.5 மணி நேரம் 2 மணி நேரத்தில் போயிடலாம். அங்கே போய் ஒரு பாஸ்போர்ட்டை செஞ்சுட்டு எந்த நாட்டிலையும் போய் அவர் வாழ்ந்துடலாம். அதுக்கப்புறம் அவரை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக போயிடும். இந்த கிறிஸ்தவ சமூகம் மனம் திரும்பணும். கிறிஸ்தவர்கள்னு சொல்கிற இந்த கூட்டங்கள் எல்லாம் புத்தி தெளியணும். ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சிங். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் இறை ஆய்வாளர் மற்றும் தமிழ் தேசியவாதி மதிப்பிற்குரிய திருச்சி மகேந்திரன் அவர். வணக்கம். சமீபத்தில் ஒரு மிகப்பெரிய சர்ச்சையில் சிக்கியிருக்கிறார் ஜான் ஜெபராஜ் அவர்கள். அதுவும் குறிப்பாக அவர் மீது 2 சிறுமிகள் புகார் அளித்ததன் பேரில் போக்சோ வழக்கம் பாய்ந்திருக்கிறது. ஜான் ஜெபராஜ் அப்படி என்ன இறைப்பணி செஞ்சுட்டார்? அதாவது இப்போ அவர் இறைப்பணி செய்தார் அப்படிங்கும்போது கிறிஸ்தவ மண்டலத்தில் இறைப்பணிக்கு அழைக்கப்படுகிறது. கடவுள் என்னை அழைத்தார், என்னை கூப்பிட்டாரு, கனவுல வந்தார், சொப்பனத்தில் வந்தார், இல்லைனா ஒரு ஊழியக்காரன் என்னை ஊழியத்துக்கு நீ தீர்க்க தரிசனமாக சொல்லி அழைக்கப்பட்டு நான் உள்ளே வந்தேன் அப்படின்னு சொல்லி பலதரப்பட்ட விதங்களில் அவங்க ஒரு கற்பனைவாதிகளாக தங்களை ஒரு இறைவனுக்கு தொண்டு செய்கிறதாக நினச்சிக்கிட்டு இன்றைக்கி பல பேர் உள்ளே வந்திருக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் ஒரு மியூசிக்கல் வாத்தியம் வாசிக்க தெரிஞ்சுன்னா, ஏதாவது ஒரு தாளந்து ஏதாவது ஒரு திறமை இருந்துச்சுன்னா அதை வச்சு பயன்படுத்தி, ஒரு பேச்சு திறமை இருந்துச்சுன்னா அதை வச்சு பயன்படுத்தி நாங்கள் ஊழியத்துக்கு கடவுள் எங்களை அழைச்சாருன்னு சொல்லி நிறைய பேர் தங்களையும் ஏமாற்றிக்கிட்டு மற்றவங்களை ஏமாத்துறதுக்கு தான் ஊழியன்ற பேரில் இன்றைக்கி கிறிஸ்தவ மண்டலத்தில் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. அப்போ பைபிளில் நம்ம வாசித்து பார்த்தோம்னா இந்த கிறிஸ்து என்கிற அவர் வணங்குகிற அந்த இறைவன் அவருடைய வேலையை செய்வதற்கு அவர் எப்படி அழைப்பார், எப்படி அவர் மக்களை தெரிந்து கொள்வார், ஒரு நபரை தெரிந்து கொள்வாருன்னு நம்ம தொடக்க பைபிள், அதாவது ஆதி ஆகமத்திலேருந்து நம்ம எடுத்தோம்னா மோசேயை நேரடியாக கூப்பிட்டு அழைக்கிறார், என்னுடைய ஊழியத்துக்கு வான்னு சொல்லி. அன்னாள் பிள்ளை இல்லாமல் இருக்கிறா, சாமுவேல் தீர்க்கதரிசியாக மாற்றுறது வர்றாரு உள்ள. தாவீதை அபிஷேகித்து தெரிஞ்சு கொள்கிறாரு, தாவீதை தேர்ந்தெடுத்து உள்ளே எடுக்கிறாரு ஊழியத்துக்கு. இப்படி பழைய ஏற்பாட்டிலேருந்து புதிய ஏற்பாடு வருது. கடைசியில் நம்ம பார்த்தோம்னா இயேசுனுடைய சீசர்களை கூட இயேசு நேரடியாக பார்த்து சூஸ் பண்ணி தான் எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் இயேசு உயிர்த்தெழுந்து போனதுக்கப்புறம் சவுல் என்ற ஒரு மனிதர் கிறிஸ்தவத்தை இந்த சீசர்களை அச்சுறுத்தல் பண்ணிக்கிட்டு கொலை பண்ணிக்கிட்டு ரொம்ப சிம்ம சொப்பனமாக இருந்த ஒரு மனிதரை இயேசு கிறிஸ்து அசிரியா அவருடைய வெளிச்சம் பட்டு அவர் தமஸ்குக்கு போயிட்டு இருக்கும்போது கீழே விழுந்து கண் பார்வை இழந்து அவர் தடுமாறும்போது இயேசு அவர்கிட்ட பேசுனதாக பைபிளில் இருக்குது. பேசி என்ன சொல்கிறாரு, நீ என்னுடைய ஊழியத்துக்கு நான் உன்னை தெரிஞ்சு கொள்கிறேன் அப்படின்னு. அப்போ ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நம்ம பார்க்குறோம். இறைவன் தன்னுடைய வேலையை செய்வதற்கு ஒரு நல்ல அடையாளத்தோடு தான் அழைக்கிறார். அதாவது அது நிச்சயமாக தெரியும், இது நம்மளுடைய இறைப்பணிக்கு தான் தேவன் நம்மளை அழைச்சிருக்கிறார் அப்படின்னு.
அதை விட்டுட்டு இந்த கடைசி காலத்தில் சுவிசேஷம் அறிவிக்கணுன்ற பேரில் இன்னைக்கு இந்த செய்தியை உலகம் முழுவதும் கொண்டு போய் சேருங்க, இந்த நற்செய்தியை சொல்லுங்க அப்படின்னு இயேசு சொல்லிட்டு போன இந்த கடமைக்காக நம்ம செய்யணுன்றக்காக தண்டல் எடுத்தவன்லாம் என்னமோ ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, தடி எடுத்தவன்லாம் தண்டல்காரன்னு சொல்லி, அது மாதிரி இன்னைக்கு பைபிள் காலேஜில் போயிட்டு ஒரு 3 வருஷம் 4 வருஷம் படிச்சுட்டு வந்தோன்னே அவங்களே தங்களை ஒரு பெரிய ஒரு ஞானியாகவும் கடவுளுடைய செய்தியை சொல்கிறதுக்கு தகுதி உடையவர்களாகவும் நினச்சிக்கிட்டு ஒரு சபையை வீட்டில் ஆரம்பிக்கிறாங்க. மனைவியும் அவரும் சேர்ந்து ஆரம்பிப்பாங்க, நடப்பாங்க. அதுக்கப்புறம் சைக்கிளில் போவாங்க, அப்புறம் பைக்கில் போவாங்க, அப்புறம் காரில் போவாங்க. இப்போ ஜான் ஜெபராஜ் வந்து என்ன சொல்லிட்டு இருந்தார், நான் ஃப்ளைட் வாங்கி ஃப்ளைட்டில் தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அப்போ இப்படிப்பட்ட ஊழியங்கள் தான் இன்றைக்கி சமூகத்தில் நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போ இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, என்னுடைய ஆடுகளை பார்த்துக்கங்க அப்படின்றாரு. என்னுடைய ஆடுகளை நீங்கள் மேய்ப்பாயாக அப்படின்னு சொல்கிறார். பேதுருக்கிட்ட அவருடைய சீசர்கள்ட்ட சொல்லும்போது என்னுடைய ஆடுகளை மேய்ப்பாங்க. இன்றைக்கி ஆடுகளை மேய்க்கல, எல்லாம் பன்னிக்குட்டிகளை தான் மேய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. நிறைய பன்னிகள் தான் உள்ளே வந்திருக்கு. கிறிஸ்துவையும் கிறிஸ்துவனுடைய உபதேசத்தையும் கெடுக்கிறதுக்கு பன்னிக்குட்டிகளையும் பன்னிகளை மேய்க்கிற மேய்ப்பனம் அப்படி தான் இருக்கிறாங்க. பன்னி மேய்க்கிறவங்களாக தான் இருக்கிறாங்களே ஒழிய ஆடுகளை மேய்க்கிறவர்கள் இல்லை. அப்போ இன்னைக்கு ஊழியக்காரங்கள்னு சொல்கிறவங்க எல்லாமே தங்களுடைய சொந்த தேவைகளுக்காகவும் தங்கள் குடும்பத்தை நடத்திக்கிறதுக்காகவும் தங்களுக்கு வேலை செஞ்சு இந்த உடம்பை வளைச்சி வேலை செஞ்சு அவங்களுக்கு தன் குடும்பத்தை பார்க்க முடியாத ஒரு தந்திர உபாயமாக தான் இவங்க வந்து உள்ளே நுழையிறாங்க. உள்ளே நுழைஞ்சிட்டு அவங்களுக்கு கிரேஸ் வருது, நல்லா ஒரு தோற்றம் மாறுது, அவங்களுடைய எல்லா விஷயங்களும் மாறும்போது இந்த மக்கள் அவருடைய பேச்சு ஆற்றல் அவங்களுடைய விஷயங்களை பார்த்து மக்களும் ஏமாறுறாங்க. அப்போ பைபிள் என்ன சொல்லுதுன்னா, ஒரு இடத்துல இப்போ அவர் கிறிஸ்துவுக்கு தான் ஊழியம் செஞ்சாரா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, பைபிள் 2 கொரிந்தியர் 11:3 கடைசி பகுதியிலேருந்து 4 வரைக்கும் என்ன சொல்லுதுன்னு பார்த்தோம்னா, கிறிஸ்துவை பற்றிய உண்மையை நின்று விலகும்படிக்கு கெடுக்கப்படுவோம் என்று பயந்திருக்கிறேன். கிறிஸ்துவை பற்றிய உபதேசத்திலிருந்து நம்ம கெட்டு போயிடுவோமா அப்படின்ற ஒரு பயம் எனக்கு இருக்குது அப்படின்னு பவுல் அதை எழுதுறாரு. எழுதிட்டு சொல்கிறாரு, என்ன எனில் உங்களிடத்தில் வருகிறவன் நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை பிரசங்கித்தாயானால் வேறொரு இயேசுவை பிரசங்கிப்பாங்க அப்படின்றத சொல்லப்படுது. அப்போ ஒரிஜினாலிட்டி ஒன்று இருக்குது, டூப்ளிகேட் ஒன்று இருக்குது, ஒளின்னு ஒன்று இருக்குது, இருள்னு இருக்குது. அப்போ பைபிளில் நம்ம இன்னொரு இடத்துல பார்க்குறோம், இதே 2 கொரிந்தியர் 11:14 வசனம் என்ன சொல்லுதுன்னா, இது ஆச்சரியம் அல்ல. எப்படி சொல்லுது? இது ஆச்சரியம் அல்ல, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வான். இருளுக்கு சொந்தக்காரனாகிய இந்த சாத்தான், பிசாசு அப்படின்னு சொல்லப்படுகிறவன் ஒளியின் வேஷத்தை தரித்து நான் கிறிஸ்து மாதிரி காட்டுவான், ஊழியக்காரன் மாதிரி தங்களை காட்டுவான். இப்போ இந்த மக்கள் புரிந்து கொள்கிறதே இல்லை. இந்த மக்கள் எல்லாரையும் பார்த்தோன்னே தேவ மனுஷனுக்கு விரோதமாக பேசாதீங்க, ஊழியக்காரனுக்கு விரோதமாக பேசாதீங்க அப்படின்னு பேசுகிற நம்மளை பயமுறுத்துவாங்க, அச்சுறுத்துவாங்க, உனக்கு கடவுள் தண்டனை கொடுப்பாருன்னு சொல்லி மிரட்டுவாங்க. இது நடந்துகிட்டு இருக்கு என்னுடைய லைஃப்பில். அப்போ இயேசு கிறிஸ்து தங்களுடைய ஊழியக்காரர்களுக்கு அந்த உரிமையை கொடுத்துருக்கிறார். எதிர்த்து கேட்கறதுக்கும் சுட்டி காட்டுகிறதுக்கும் மந்தையை கெடுக்கிறவங்க யார் என்பதையும் சொல்றதுக்கு தான் ஊழியக்காரரை வச்சிருக்கிறாரு. அப்படி பார்த்தோம்னா யாக்கோபு ஒரு இடத்துல சொல்றாரு, யாக்கோபு 4:4 சொல்றாரு, விபச்சாரரே விபச்சாரக்காரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று நீங்கள் அறியீர்களா? நீங்க தெரியாம இருக்கிறீங்களா? உலக சிநேகம், உலகத்தை சிநேகிக்கிறவர்கள் விபச்சாரர்கள் விபச்சாரிகள்னு ஊழியக்காரர் திட்டுறாரு. அப்ப நான் ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரனா இருந்தா அவருடைய சத்தத்தை கேட்டு மக்களுக்கு நான் எச்சரிக்கணும்னா நான் எச்சரிக்கிற விதத்துல தான் எச்சரிப்பேன். அப்ப இன்னொரு இடத்துல சொல்லுது, ரோமர் 12:2 சொல்லுது, நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் அவருடைய சித்தமும் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கன்னு சொல்றாரு. அப்ப மறுரூபம் ஆகணும்னா உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது, அடுத்து உலக சிநேகம் வைக்கக்கூடாது, அது தேவனுக்கு விரோதமான பகைன்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்ப இந்த ஜான் ஜெபராஜ் என்பவர் முழுக்க மக்களை உலகத்தை சிநேகிக்கிறதுக்கு தான் பழக்கப்படுத்தினார். கடந்த காலங்கள்ல உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிச்சுக்கிட்டு தான் இருந்தார். சினிமா எப்படி உலகத்தை கெடுக்குது, நம்ம சொல்றோம், ஒரு நபர் இன்னைக்கு இந்த சமூகம் கெடுறதுக்கு ஒரு சினிமா ஒரு காரணம்னு சொல்லி நம்ம குற்றம் சாட்டுகிறோம். அப்ப சினிமா மோகம் அங்க வெளியில உலகத்துல இருக்குதுன்னா அதே மாதிரி ஒரு மோகத்தை இங்கேயும் கொண்டு தங்கள் மக்களை கவர்ந்து இழுக்கணுன்றக்காக ஒரு தந்திரத்தை பயன்படுத்தி
ஜான் ஜெபராஜ் கடந்த காலங்களில் கிறிஸ்தவ சமூகத்தை கெடுத்த ஒரு முக்கியமான நபர்கள்ல. ஆனா அவர் ஜெபம் பண்ணும்போதும் சரி, அவர் தேவாலயங்கள்ல பயங்கரமா இயேசு கிறிஸ்து பத்தி, மேரியம்மா பத்தி பயங்கரமா உரையாற்றும் போதெல்லாம் கூர்ந்து கவனித்து கை தட்டினவங்க தானே கிறிஸ்தவர்களா இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு ஒரு சர்ச்சையில் சிக்கிட்டார் அப்படிங்கிறதுக்காக டோட்டலா அவர் மீது சேத்தையும் சாணியும் அள்ளி வீச இல்ல. இதை நல்ல ஆய்வு செய்த, அதாவது ரொம்ப கண்ணியமிக்க, அவரை பல தேவாலயங்களை கூப்பிட்டுலாம் பிரசங்கம்லாம் செய்ய சொல்லி முதிர்ந்த ஊழியக்காரங்கள் பல பேர் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. ஒன்றும் இதை அவரை வச்சு ஆதாயம் பார்க்கணும், அவரை வச்சு ஒரு ட்ரெண்டை உருவாக்கணும், அவரை வச்சு ஒரு ஃபேமஸ், நமக்கும் ஒரு ஃபேமஸ் இதாகும் அப்படி மியூசிக் கான்செர்ட்லாம் நடத்துற அளவுக்கு உள்ள போயிருக்காருன்னா அப்ப மிகப்பெரிய இன்ஃபுளுசரா தானே உள்ள இருந்திருக்கு. ஆமா, அது ஒரு கவர்ச்சி தான். அதாவது இன்னைக்கு ரசிகர்கள், ஒரு நடிகர்களுக்கு பின்னாடி ரசிகர்கள் போற மாதிரி இந்த மக்கள் ரசிக மனப்பான்மையில தான் உள்ள போனாங்க. அதே தான் உள்ள எடுத்து அவரை வச்சு காசு பார்க்கணுன்றவங்க தான் அவரை பயன்படுத்தினாங்க. இப்போ இயேசு கிறிஸ்துக்காக மக்கள் அவர்கிட்ட போகல, அவருடைய இன்ஃப்ளூயன்ஸருக்காக தான் போனாங்க. ஆமா, கண்டிப்பா. இயேசு கிறிஸ்து சொன்ன அவருடைய வேதத்தின் அடிப்படையில இந்த மக்கள் போகல. இப்ப இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல பன்னிக்குட்டிகள் ஒரு 5000 பன்னிக்குட்டியை தள்ளுறாரு கடல்ல. அது மாதிரி தான் ஒரு நேரம் வரும்போது இந்த மக்களை தள்ளி விட்டுருவாரு. இன்னைக்கு மக்கள் எல்லாம் கிறிஸ்தவ சமூகத்துக்குள்ள இருக்கிறவங்க எல்லாம் பன்னிக்குட்டிகளா தான் இருக்கிறாங்க. அவங்க ஆடுகளா இல்ல, தேவனுடைய ஆடுகளா இல்ல, அவங்க உண்மையான மனவாட்டிகளா இல்ல. பைபிள் என்ன சொல்லுதுன்னா, இல்ல தொடர்ந்து டெய்லி ஜெபம் பண்றாங்க. சண்டே ஆனா மார்னிங் கையில பைபிளோட பயபக்தியா உள்ள போய் தேவனை வழிபட்டு வராங்க. ஏன் அப்படி சொல்றீங்க? இல்ல, அவங்கள பார்த்து தான் மத்தேயு 7:20, 20, 21, 22 வசனம் சொல்லுது. அந்நாளிலே நீங்கள் என்னுடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் நோய்களை குணமாக்கணும் அல்லவா, தீர்க்க தரிசனம் சொல்லணும் அல்லவா, இப்படியெல்லாம் நாங்கள் அற்புதங்கள்லாம் செஞ்சோம்ல அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அந்நாளிலே நான் அவர்களை அறியேன் என்று சொல்லுவேன், அக்கிரம செய்கைக்காரர்கள் என்னை விட்டு அகன்று போங்கள்னு சொல்லி அவங்கள தள்ளி விடுவேன் அப்படின்னு அவரே ஸ்டேட்மெண்ட் இயேசு கிறிஸ்துவே சொல்லிட்டாரு. அவர் எதிர்பார்க்கிற மனவாட்டின்னா கற்புள்ள கன்னிகை, ஒரு மனைவினா தூய்மை உள்ளவளா இருக்கணும். இதுதான் பைபிள் சொல்லுது. அதை எதுக்கு ஒப்பிடுதுன்னா, சபைக்கும் கணவன் மனைவி வாழ்க்கை எப்படி தூய்மையான ஒரு வாழ்க்கையோ அதே போல சபையும் கிறிஸ்துவும் அப்படிதான் இருக்கணும்னு சொல்லி எபேசியர் 5:5 வசனம் இருக்குது. அந்த 5 32வது வசனம் சொல்லுது. அப்ப 5:32 என்ன சொல்லுதுன்னா, கணவன் மனைவிக்கு ஒப்பிட்டு பேசும்போது கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் என்று ஒப்பிட்டு பேசுறாரு. அப்படிதான் இருக்கணும். அப்ப இன்னைக்கு ஒவ்வொரு விசுவாசிகளும், நான் கிறிஸ்துவனுடைய மனவாட்டி, அவர் எனக்கு கணவர், அப்படி ஒரு பந்தத்துக்கு ஒப்பிடப்பட்டிருக்கு, ஒப்பனையா சொல்லப்பட்டிருக்கு. அப்ப என்னுடைய வாழ்க்கைக்கு வேற ஒருவர் துணைக்கு தேவையில்லை, இன்னொருத்தர் என்னைய கொண்டு கைட் பண்ண தேவையில்லை. கணவன் மனைவிக்கு யாராவது வேற ஒருத்தங்க தேவையா? அவங்களுடைய பந்தத்துக்கும் உறவுக்கும் அவங்களுடைய தாம்பத்தியத்துக்கும் வேற ஒருத்தங்க தேவையில்லை. அதே போலதான் கிறிஸ்துவை நீங்க புரிஞ்சு வச்சிருக்கணும். அவரோட உறவு உங்களுக்கு அப்படிதான் இருக்கணும். எல்லா காலத்திலையும் நீங்க கற்றுக்கொண்டே இருக்கக்கூடியவர்களா இருக்கிறீங்க. எல்லாரும் எப்படி இருக்கிறாங்கன்னா, பால் குடிக்கிற நிலையில தான் இருக்கிறாங்க. கிறிஸ்தவம் அவங்க ஆகாரத்தை, இந்த வேத வசனத்தை ஆகாரமா உள்ள எடுத்து அவங்க தகுதி அடைஞ்சவர்களாக வெளியில வரணும். எந்த காலத்திலையும் நீங்க பள்ளி படிப்பு படிச்சுக்கிட்டே இருப்பீங்களா, காலேஜ் படிச்சுக்கிட்டே இருப்பீங்களா, அடுத்த நிலைக்கு போவீங்கல்ல. ஆனா இன்னைக்கு மக்களை அப்படி அடுத்த நிலைக்கு போறதுக்கு இந்த ஊழியக்காரங்க விடுறது இல்லை. விடாம உள்ள வச்சுக்கிட்டு மக்களை சிறைப்படுத்திக்கிட்டு மக்களை ஒரு இருளுக்குள்ள வச்சு மனக்கண்கள் எல்லாம் குருடாக்குற ஒரு நிலையில மக்களை தெளிவடைய விடாம வச்சிருக்கிறவங்க தான். ஒரு மயக்கத்துல வச்சிருப்பாங்க, தெளிவடையாத ஒரு மயக்கத்துல. ஒரு போதை எப்படி ஒரு மயக்கமோ அதே போல ஒரு கவர்ச்சியை கொடுத்து அவங்க கொடுக்குற செய்தி தான் அப்படின்னு அவங்களதான் பைபிள் என்ன சொல்லுதுன்னா, செவிட்டு விரியன்களே அப்படின்னு சொல்லுது பைபிள். எந்த காலத்திலையும் எவ்வளவு கேட்டாலும் அவங்க செவிட்டு விரியனாதான் இருப்பாங்க. அவங்களுக்கு மனம் மாற மாட்டாங்க. அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கிற ஒன்றை நான் வாந்தி பண்ணி போடுவேன்னு பைபிள் சொல்லுது. வாந்தி பண்ணிடுவேன்னு கடவுள் சொல்றாரு. அப்ப இந்த மக்கள் எல்லாம் இன்னைக்கு வாந்தி பண்ற ஒரு நிலையில தான் இருக்கிறாங்க. இவங்களை எச்சரிச்சோ, இவங்களை தகுதிப்படுத்தி, இவங்களை ஒரு ஆலயமா மாத்தி, இவங்களுடைய சரீரத்தையும் ஆவியையும் ஆத்மாவையும் குற்றமற்றதாக ஒரு நிலைக்கு இவங்களை நிறுத்தணும், அவங்கள தகுதிப்படுத்தின நிலைக்கு மணவாளன் வரும்போது மணவாட்டி அந்த நிலைக்கு இருக்கணும்னு சொல்லி யாருமே இல்லை, ஊழியம் பண்ணல. இப்ப யார் வேண்டுமானாலும் கிறிஸ்துவத்துக்கு ஊழியம் பண்ண வரலாமா? இல்ல, யார் வேண்டுமானாலும் வரலான்ற நிலையை இன்னைக்கு வந்ததுனாலதான் இந்த இது சீரழிஞ்சு போச்சு. அதாவது எப்படி வெளியில கடந்த பன்னிக்குட்டியெல்லாம் இப்ப உள்ள வந்த மாதிரி ஆயிடுச்சு. கிறிஸ்தவ சமூகத்துக்குள்ள வெளியில கிடந்த எல்லாம் மோசமான இருளுக்குள்ள இருந்த எல்லா கூட்டமும் இன்னைக்கு இதுக்குள்ள வந்துட்டு அதே மாதிரி தான் ஆடிக்கிட்டு இருக்குதுங்க. அதே மாதிரி தான் அவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க, நாங்கள் இறைவனுக்கு தான் தொண்டு செய்யறோம்ட்டு. இறைவனுக்குன்னு ஒரு இலக்கணம் இருக்குது. இறைவன் இயேசு சொல்றாரு, உன்னுடைய சிலுவையை சுமந்து என் பின்னாடி வா, உலகத்தில் உனக்கு உபத்திரம் உண்டு, திடங்கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன்றாரு. அப்படின்னு போது
நீங்கள் இந்த கஷ்டமான பார சிலுவையை சுமந்து தான் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ளே வரணும். சீசர்கள் அதை அப்படி தான் செஞ்சாங்க. 11 சீசர்களும் அவங்க வந்து தங்களுடைய உயிரை அர்ப்பணிக்கிற அளவுக்கு தொண்டு செஞ்சுட்டு போன இந்த கிறிஸ்தவத்தை இன்னைக்கு இந்த நிலைக்கு தள்ளி இருக்கிறாங்க. ஒரு சாக்கடை நிலைக்கு. அரசியல் தான் சாக்கடையா இருக்குன்னு பார்த்தோம்னா இன்னைக்கு கிறிஸ்தவம் மோசமான சாக்கடையா இருக்கு. சாக்கடையில் இருக்கிற பன்னி கூட்டங்களா இருக்கிறாங்க. மேய்க்கிற மேய்ப்பர்கள் வந்து ஆடுகளையும் கிறிஸ்துவனுடைய ஆடுகளை அந்த விலை மதிப்பில்லாத அந்த ஆடுகளை மேய்ப்பாங்களான்னு பார்த்தா அவங்க மக்களையும் அதே நிலையில தான் வச்சுட்டு மேய்ச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். அடுத்து என்ன கேட்டீங்க நீங்க? ஒன்று கிறிஸ்துவத்துக்கு யார் வேணுமானும் ஊழியம் செய்ய இல்லை, அப்படி வர முடியாது. ஆனால் இன்னைக்கு வர்றாங்க. கடவுள் வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி கடவுள் தன்னுடைய ஊழியத்துக்கு அவர் நேரடி அழைப்பாரு, அவனை அந்த மாதிரி பயன்படுத்துவார். புரியுதா? இன்னைக்கு வந்து ஒரு தனிநபர் வந்து முழுவதுமா ஒரு திருமணம் முடிக்காம தன்னுடைய வாழ்க்கையவே அர்ப்பணித்து ஒரு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செஞ்சு அவர் அப்படியே கிறிஸ்துவோடையே இணைந்து அப்படியே மறைத்து போனாருன்னு சொல்லி இன்னைக்கு ஊழியக்காரங்க யாருமே இல்லை. வர்றவங்க எல்லாம் எப்படி வர்றாங்கன்னா குடும்ப அரசியல் செய்யறதுக்கு தான் வர்றாங்க. மனைவி என்ன, பிள்ளைகள் என்ன, பிள்ளைகளை பெரிய பெரிய வெளிநாடுகளில் படிக்க வைக்கிறது, மனைவிக்கு நல்ல ஆபரணங்களை போடுறதும், நல்ல வண்டி வாகனம் வாங்குறதும், இவர் நல்லா சொகுசா போகிறதும் வர்றதும், மக்களை வச்சுக்கிட்டு மக்களை போய் வீடு வீடாக போய் சந்திச்சு ஆளுகளை கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரி ஒரு எம்எல்எம் பிஸ்னஸ் தான் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. எம்எல்எம் பிஸ்னஸில் ஆள் பிடிப்பாங்க பார்த்தீங்களா, அந்த வேலையை தான் கிறிஸ்தவம் பண்ணிக்கிட்டு இருக்கு. பாதிரியார் ஜான் ஜெபராஜால் கவர்ந்திழுக்கப்பட்டவர்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்பும் கருத்து என்ன? அதுதான், இதை மக்கள் வந்து இன்னும் தெளிவடையாமல் இருக்கிறாங்க. அதாவது ஏமாறுறவன் இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவன் இருப்பான்னு சொல்கிற மாதிரி இந்த ஜனங்களுக்கு எவ்வளோ எச்சரிப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நிறைய சகோதரர்கள் இருக்காங்க. நம்ம பார்க்குறோம் ஜோசுவா, ஜஸ்டின், ஜான் ஜெபராஜுடைய நற்பெயரை கெடுக்கும் வகையில தான் வந்து திட்டமிட்டே இந்த கேஸ் வந்து பதியப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில ஃபாதர்ஸ்லாம் பேசுறதெல்லாம் நம்ம வந்து கேட்குறோம். அப்படியெல்லாம் நட்பெயர் பெற்றவர் இல்லை அவர். நட்பெயரை கெடுக்கிறதுக்கு அங்கே ஒன்றும் இல்லை. அவர் ஒன்றும் நட்பெயர் கெட்ட கிறிஸ்துவுக்கு எதிரான ஒரு ஊழியக்காரன் அவர். புரியுதா நான் சொல்றது? அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அவர் அந்தரங்கத்தில் செஞ்ச விஷயம் தான் இப்போ வெளியில் வருது. ஆனால் அவருடைய ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கையவே தப்பான வாழ்க்கையை ஊழியம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஸ்பிரிச்சுவலே தப்பு, ஸ்பிரிச்சுவல் வே தப்பு. கிறிஸ்து அப்படி ஒன்றை அழைக்கல. இதனால் வரை அவரை ஃபாலோ பண்ணி கொண்டாடினவங்க எல்லாருமே வந்து தப்பானு சொல்றீங்களா நீங்க? ஆமா, கிறிஸ்துவே அவங்க புரிஞ்சுக்கிட்டது வேற மாதிரி. அவருக்கு அறிமுகப்படுத்துற நம்ம வாசிச்சோம் பார்த்தீங்களா, வேறொரு கிறிஸ்து, வேறொரு இயேசுவை உங்களுக்கு வேணாவது ஒருத்தன் சொன்னான்னா அதை நீங்க ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப இவங்கெல்லாம் அறிமுகப்படுத்தின கிறிஸ்துவும் இயேசுவும் வேற, உலகத்துக்குரியவங்க ஆவிய, அந்த ஒளியின் தூதனுடைய ஆவியை தான் இவங்க பெற்று இயேசுவா காட்டுனாங்க. இதை பார்த்து மக்கள் ஒளியை பார்த்துட்டோம் அப்படின்ற மாதிரி இவரை பார்த்து அந்த மின் விளக்கெல்லாம் பார்த்து ஜெபராஜை பார்த்து அவருடைய அழகு, ஒரு நல்ல வாலிப, நல்ல முறுக்கு, நல்லா ஒரு செழிப்பா இருக்காரு, நல்ல அழகா ஒரு நடிகர் மாதிரி இருக்காரு, இது ஒரு கவர்ச்சியோட வெளிப்பாடு தான் இந்த வாலிப பொண்ணுகளும் வாலிப பெண்ணும் இன்னைக்கு வக்காலத்து வாங்குறாங்க நிறைய பேர். ஜான் ஜெபராஜுக்காக நிறைய பேர், கல்யாணம் கட்டின பெண்களும் சரி, கட்டாத பெண்களும் சரி, வாலிபர்களும் சரி, அப்படி ஒரு அடிமையாயிட்டாங்க. ஒரு அஜித்துக்கு பின்னாடி, விஜய்க்கு பின்னாடி எப்படி அடிமைகளா இருப்பாங்களோ அதே நிலை இன்னைக்கு சபையில் இருக்குது. இவங்க எல்லாருமே அந்த 5000 பன்னிகள் தள்ளின மாதிரி கடவுள் தள்ளி விட்டுருவாரு நரகத்துல. வெளியில வரணும், மனம் திரும்பணும், இந்த மாதிரி கூட்டத்துக்கு பின்னாடி போகக்கூடாது. போக்சோ வழக்கு பாய்ந்துள்ள ஜான் ஜெபராஜை வந்து தொடர்ந்து போலீசார் வந்து 2 தனிப்படைகள் அமைத்து தேடி வந்திருந்தாங்க. இப்போ நம்ம இன்டர்வியூ பேசுற இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா மீண்டும் ஒரு தனிப்படை வந்து அமைத்து போலீசார் வந்து தேடிட்டு வராங்க. அப்படி தலைமறைவான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஜான் ஜெபராஜ். ஏன் வெளியே வரமாட்டேன்றார்? தப்பு இல்லைன்னா வெளியே வர வேண்டியதானே? இல்லை, அவர் முதல்ல 1 வருஷத்துக்கு முன்னாடியே அவருடைய மனைவியோடு கருத்து வேறுபாடாகி வேறொரு தொடர்புல அவர் வேறொரு தொடர்புக்கு உள்ளாயிட்டாரு, அந்த பெண்ணோட போயிட்டார் அப்படின்னு தான் கிறிஸ்தவ மண்டலம் இது பண்ணிச்சு. அதுலேருந்து அவரை ஒதுக்கி அவர் கோயம்புத்தூரில் செஞ்சிட்டு இருந்த அந்த கிங் ஜென்ரேஷன் அந்த சபையிலேருந்து அவரை ஒதுக்குனாங்க. அது சபை உள்ளேயே பூசலெல்லாம் நிறையா இருக்குது. அதில் வந்து ஒருத்தர் அந்த அவருக்கு சபையை கொடுத்த ஒருத்தர் வந்து அவர் இவரை ஏமாற்றிட்டார், அவர் சொல்கிறாரு, இவரை ஏமாற்றிட்டார், அவர் சொல்கிறாரு. ஆனால் அவர் ஒரு தப்பான காரியம் செஞ்சு தான் வெளியேறினார். அது 1 வருஷமாக தலைமறைவாக தான் இருந்தார். அன்னைக்கு குற்றம் சாட்டாத இந்த போஸ்கோ சட்டை, இந்த சிறுமிகளை துஷ்பிரயோகம் செஞ்சாருன்னு சொல்கிற விஷயத்த அன்னைக்கு எழுப்பாமல் இன்னைக்கு கொண்டு வராங்கன்னா அவரை வந்து ஒரு விதத்தில் பழிவாங்கிற ஒரு நோக்கமாக இருக்கலாம். இல்லைன்னா அவர் உள்ள அங்கே இருக்கும்போது இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் செய்கிறது எல்லாத்தையும் இவங்களோட கூட்டமும் தெரிஞ்சிருந்து இதெல்லாம் மூடி மறைச்சவங்களாக கூட இருக்கலாம். இந்த லீலைகளுக்காண்டி உதவுனவங்களாக தான் இருப்பாங்க. அன்னைக்கு வந்து அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதெல்லாம் கண்டுக்கிறாம போனவங்க இன்னைக்கு எதுக்கு வெளியில கொண்டு வராங்க? அப்ப இது வந்து எல்லாருமே கூட்டணி சேர்ந்த ஒரு செயல்பாடுகள், இப்படிப்பட்ட அநியாயங்களுக்கு ஒத்து போனவங்க.
அநியாயத்துக்கு ஒத்து போனவங்க இன்னைக்கு வந்து வெளியில வந்துட்டு போஸ்கோ சட்டம்னு சொல்லி கொடுக்குறாங்க. இந்த போஸ்கோ சட்டம் என்பதே மிகப்பெரிய திருத்தப்பட வேண்டிய சட்டமாக தான் இருக்குது என்ன பொறுத்தவரை. ஏன்னா ஒரு தனி நபரை பழி வாங்கணும்னா ஒரு சிறுமியை ஆயத்தப்படுத்தி அந்த சிறுமியை சொல்ல 18 வயதிற்குள்ளான சிறுமிகள் வந்து பாதிக்கப்படும் போது, அவங்க வந்து பாலியல் ரீதியா சுரண்டப்படும் போது அதன் மீது தானே போக்சோ சட்டம் வந்து பாயுது. இல்ல இப்ப நான் சொல்றேன் அப்படி பாருங்க, ஒரு இன்னைக்கு கொடூரமான ஒரு காம கொடூரலுக்கு தானே இந்த மாதிரி தண்டனை வந்து Okay, விதிக்கப்பட்டு அந்த வழக்குல வந்து பதிவுபடுது. இன்னைக்கு வந்து இது இந்த ஒரு நல்ல விஷயம் வயது பிரமாணத்தை நீங்க சொல்றீங்க 18 வயதுக்கு கீழ் உள்ளவங்கன்னு சொல்றோம். ஆனா அன்னைக்கு நம்மட பாட்டாமாருக தாத்தாமாருக வந்து 12 வயசு பொண்ணுகளை கட்டினாங்க, 14 வயசு பொண்ணுகளை கட்டினாங்க, எல்லாரும் புள்ள பத்தாங்க. அன்னைக்கு உள்ளவங்க எல்லாத்தையும் குழி தோண்டி எல்லாத்தையும் வெளியில எடுத்து போய் தண்டிக்க முடியுமா? அன்னைக்கு இருந்த நாகரிக வளர்ச்சி என்ன, இன்னைக்கு இருக்கக்கூடிய நாகரிக வளர்ச்சி என்ன, அதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்கு இல்லையா? நவீன யுகத்துல மாறுது, முற்போக்கா சிந்தரிக்கணும் தானே. முற்போக்கா சிந்தி சட்டம் மாறுது. ஆனா வந்து உடல் தகுதியில பார்க்க போனா அன்னைக்கு உள்ள பெண்களும் சரி இன்னைக்கு உள்ள பெண்களும் சரி 14-12 வயசுல உடல் தகுதி உடைய நிலைக்கு வந்துடுறாங்க. ஒரு தப்பு நடந்தாலும் பிள்ளை பேர் பெறுற அளவுக்கு வந்துடுறாங்க. ஆனா சட்டத்துல வந்து ஒரு மனிதனை தனிப்பட்ட விதத்துல பழி வாங்கணும்னா கூட இந்த போஸ்கோ சட்டத்தை வச்சு பழி வாங்குறதுக்கான வியூகங்கள் நடந்துகிட்டு இருக்குது நிறைய இடங்கள்ல. இப்போ ஒரு பெண்ணு ஒரு மாமனாரை பழி வாங்கணும், புருஷன் இல்ல அப்படின்னா மாமனார் அவங்களுக்கு தொல்லையா இருக்கிறாங்க, அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு தொல்லையா இருக்கிறாங்கன்னா சில நேரங்கள் அவரை கூட இந்த மாதிரி விஷயங்களுக்கு மாட்டி விடுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதனால இது ஒரு சட்டத்தையும் ஆய்வு செய்ய வேண்டி இருக்குது. அவர் செஞ்சாரு செய்யலைன்றது நீதிமன்றம் தான் முடிவு எடுக்கணும். ஏன்னா அவருடைய அந்த வேலைகள் வந்து நிரூபிக்கப்பட்டுச்சுன்னா அவர் அதுக்கான தண்டனை அனுபவிச்சு தான் ஆகும். போஸ்கோ சட்ட தண்டனை அனுபவிச்சு தான் ஆகும். இல்லை, அந்த சிறுமிகள் தான் வந்து அந்த ஆசிரியர்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க, எங்களால் வந்து பல விஷயங்களை சொல்ல முடியாமல் நாங்கள் கதறிட்டு இருந்தோம், இப்போ வெளியே வந்து வேற ஒரு ஸ்கூலுக்கு நாங்கள் வரும்போது தான் உங்கள்கிட்ட எல்லா விஷயத்தையும் நாங்கள் பாதிக்கப்பட்டதை சொல்கிறோம் அப்படிங்கிறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது ஜான் ஜெபராஜ் அந்த சிறுமிகளை வந்து பயங்கரமாக மிரட்டியிருக்காரு அப்படின்னு தானே பார்க்க முடியும். அது ஏன் இவ்வளோ 1 வருஷம் கழிச்சு 10 மாதம் கழிச்சு இப்போ அந்த சிறுமிகள் அதை சொல்றதுக்கு முன் வர்றாங்க? அதுக்கு பின்னாடி அந்த சிறுமிகளுக்கு பின்னாடி யார் இருக்காங்க? இல்ல, அந்த ஜான் ஜெபராஜ் வந்து பல இன்ஃப்ளூயன்ஸை வந்து பயன்படுத்திக்கலாம் இல்லையா உள்ள? அப்படி சொல்றாங்க பயன்படுத்தினதாக. இல்ல நான் கேட்குறேன், இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணிருக்கலாமான்னு கேட்குறேன். அப்படின்னா ஆதாரங்களை கொடுக்கட்டும், ஆதாரங்கள் வழி ஒன்னொன்னா வெளிவரும்ல, அதுக்கு தானே இப்போ தேடுறாங்க. இப்போ இவர் வந்து தப்பிச்சு போற அளவுக்கு வந்து இப்போ தலைமறைவா இருக்கிறாரு. அடுத்து அதுக்கான வாய்ப்பு வெளிநாடு எதுவும் தப்பிக்க போறாரா அப்படிங்கிற ரீதியிலும் செய்தி வந்துட்டு இருக்கு. இல்ல, அவருக்கு வெளிநாடுல நிறைய ரசிகர்கள் இருக்காங்க, நிறைய அவருக்கு ஒத்து போன ஊழியக்காரங்கள்லாம் இருக்கிறாங்க. சரியா, ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. இப்போ இலங்கையிலையும் இருக்காருங்க. அவங்களுக்கு சில நேரங்கள் இலங்கையில் வந்து போட்டில் கூட கூப்பிட்டு போயிட்டு இலங்கையில் கொண்டு போய் தலைமுறை ஆக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை நான் முன்வைக்கிறேன். ஏன்னா இலங்கைக்கு போட்டில் போயிட்டோன்னா 1.5 மணி நேரம் 2 மணி நேரத்தில் போயிடலாம். அங்கேருந்து அங்கே போய் ஒரு பாஸ்போர்ட்டை செஞ்சுட்டு எந்த நாட்டிலையும் போய் அவர் வாழ்ந்துடலாம். அதுக்கப்புறம் அவரை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக போயிடும். அப்படி ஒரு சூழ்நிலை கூட அதுக்கும் உதவுறதுக்கு முன்வரதுக்கும் அவரை தப்பிக்க வைக்கிறதுக்கும் அவர் மேலே ரொம்ப விருப்பம் உள்ளவங்க, அவரை காப்பாற்றணுன்றவங்க எல்லாம் இருக்கிறாங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா பைபிள் ஆதாரத்தோட நம்ம ஒரு விஷயத்த பேசலாம். இப்போ கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதன் தான் தாவீது. தாவீது ஆட்சியிலே இருக்கும்போது ஒரு பெண்ணை அவர் உலா வரும்போது மேலே அந்த இதில் வந்து அவர் மாடியில் உலா வரும்போது ஒரு பெண்ணை பார்க்குறாரு. அந்த பெண்ணை பார்த்து, அந்த பெண்ணு பேர் பட்சேபாள். அவர் யாருன்னு பார்க்கும்போது நம்ம படையில் இருக்கிற ஒரு சோல்ஜரோட மனைவி, ஊரியா அப்படின்ற ஒரு தன்னுடைய மனைவி. அப்போ இந்த பெண்ணை இச்சித்து அந்த பெண்ணை அடையணுன்றதுக்காக அந்த மனிதனை ஆள் வச்சு கொள்றாரு தாவீது. இதெல்லாம் இருக்குது பைபிளில். கொன்னுட்டு அதுக்கப்புறம் அந்த மனைவி எடுத்து, அந்த மனைவிக்கு பிறந்தவர் தான் சாலமோன், முஸ்லீம்கள் சுலைமான்னு சொல்கிறாங்களா அவர். அப்போ இவரை பற்றி இவர் அதுக்கப்புறம் மனம் திரும்புகிறார். மனம் திரும்பி ரொம்ப துக்கப்பட்டு நான் செஞ்சது தவறு அப்படின்னு உணர்ந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் அவருடைய ராஜ்யம் முடிகிற காலத்தில் கடவுள் அவரை பற்றி என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, என் இருதயத்துக்கு பிரியமானவன் சொல்லியிருக்கிறார். அதனால ஒரு மனிதனை இறைவன் பார்க்குற பார்வை வேற, மனிதன் பார்க்குற பார்வை வேற, தண்டனை வேற. மனிதன் கொடுக்குற தண்டனை வேற, இறைவன் கொடுக்குற தண்டனை வேற. ஜான் ஜெபராஜை பற்றி பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் வந்து ஒரு பூதாகரமாக வெளியே வருது. என்ன அப்படின்னா, ட்ரையல் ட்ரிபிள் ஜே இவங்க யாரு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்றாங்க. யார் இந்த ட்ரையல் ட்ரிபிள் ஜே? அதாவது ட்ரையாங்கல் மாதிரி அந்த ட்ரிபிள் ஜே அப்படின்னு ஒரு நிகழ்ச்சியை இந்த 3 பேர், ஒரு 3 ஊழியக்காரங்க பண்ணாங்க. அதில் ஒருத்தர் வந்து மதுரை ஜஸ்டின். அவர் ஜஸ்டின்ன்றதுனால ஜே எழுத்தை வச்சுக்கிட்டாங்க. அப்புறம் ஜஸ்விடியான் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்காரு, அவரை வச்சுக்கிட்டாங்க. அடுத்து இவர் ஜான் ஜெபராஜ். 3 பேரும் சேர்ந்து ஒரு ஒரு எப்படி ஒரு கலை நிகழ்ச்சி மாதிரி ஒரு நல்ல ஒரு சிரிப்பு கலந்த கான்செப்ட், ஜப கூட்டம், பல விஷயங்களா கலந்து ஆலோசிக்கிற மாதிரி ஒரு தொடர்ந்து ஒரு வார கணக்கில் அது போச்சு.
இப்போ இவங்க 3 பேருடைய ஆவி எப்படின்னா ஒரே மாதிரி செழிப்பு உபதேசம். செழிப்பு உபதேசம்னா மக்களை வந்து இந்த பூமியில் என்னென்னா நீங்கள் நல்லா வாழலாம், அப்படி வாழலாம், இப்படி வாழலாம், நீங்கள் இந்த பூமியை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னா அவங்க கற்றுக் கொடுக்குறது மக்களுக்கு. அந்த இப்போ இருக்கிற கல்ச்சரை கற்றுக் கொடுத்து அவங்கள சுட சுட அப்படியே வச்சுருந்து அனலாக வச்சுருந்து அவங்களுக்கு ஆதாயம் பார்க்குறதுக்கும் அப்படி ஒரு 3 பேர் இணைஞ்சி அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. யார் பாலசேகரன் சொல்லி ஒரு ஊழியக்காரன் இதில் திருநெல்வேலியில் இருக்கிறாரு. அவரும் இதே மாதிரி பெண் கேஸில் மாட்டினார். ஆனால் அவருடைய கேஸ் அப்படியே அமுக்கிட்டாங்க. அப்போ இவங்க எல்லாமே இந்த மாதிரி இன்னைக்கு எழும்பி இருக்கிற இந்த ஊழியக்காரங்க எல்லாமே சின்ன வயசுக்காரங்க எல்லாருமே வந்து ஒரே கிறிஸ்தவத்தை வேற கோணத்தில் காட்டுறாங்க. ஓகே, கிறிஸ்து இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட கிறிஸ்துவனுடைய அடிச்சுவடுகளும் அந்த போதனைகளும் அதனுடைய அந்த விலை மதிப்பில்லாத அந்த அந்த தியரியை வந்து மாத்துறாங்க, வேற ஒரு தியரியை கொடுக்குறாங்க. அப்போ மக்களுக்கு கஷ்டம் பிடிக்கல, இது பிடிக்குது, செழிப்பு பிடிக்குது, கஷ்டம் பிடிக்கல. அப்போ இவங்க வந்து கொடுக்குற டீச்சிங் அந்த மாதிரி இந்த 3 பேருமே இணைந்து செஞ்சாங்க. இந்த 3 பேருக்குமே வந்து அடுத்து அவங்களுடைய முகத்திரையும் கிழிக்கப்படணும். அவங்களும் மக்களை வஞ்சிக்கிற பண கொள்ளையர்கள், பணம் தான் அவங்களுக்கு குறி. அவங்களுக்கு வந்து எந்த விதமான வேற நோக்கமே இல்லை. அவங்களுடைய முகத்திரையும் கிழிக்கப்படணும், சாயம் வெளுக்கப்படணும். இந்த கிறிஸ்தவ சமூகம் மனம் திரும்பணும். கிறிஸ்தவர்கள்னு சொல்ற இந்த கூட்டங்கள் எல்லாம் புத்தி தெளியணும், ஜாக்கிரதையாகணும். மனம் திரும்பலைன்னா கைவிடப்படுவீங்க இயேசுவினால. இதை நான் ரொம்ப எச்சரிப்போடு சொல்லுகிறேன். ஸோ அநேக நாளாக நான் வந்து எச்சரிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இருந்துச்சு. இன்னைக்கு இந்த மீடியா மூலமாக எனக்கு கிறிஸ்து இந்த வாய்ப்பை கொடுத்தாருன்ற நம்பி நான் சொல்கிறேன். ஜான் ஜெபராஜ் பிடிபட்டால் அவர் பின்னால் வந்து யாரெல்லாம் இவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க, யாரெல்லாம் இந்த தவறுகளுக்கு உடந்தையாக இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வெளிவரதுக்கான வாய்ப்புகள் இது இருக்கு. கண்டிப்பாக இருக்குது. அவருடைய ஒரு ஒளிநடா வந்திருக்குது. அதில் மனைவியோட பேசுகிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. அதில் சொல்கிறாரு, நீ இதோட முடிச்சுக்கிட்டா நான் அமைதியாக இருப்பேன், இல்லைன்னா எல்லாமே சொல்ல வேண்டி வரும் அப்படின்றது மாதிரி ஒரு லென்த்தியான ஒரு ஆடியோ. ஆமாம், அதில் ஒரு விஷயத்த எச்சரிக்கிறாரு, பயமுறுத்துற மாதிரி இருக்குது. அவர் இதை கொடுக்குறாரு. அப்படின் போது அவருடைய மனைவிக்கும் இது இந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சிருந்தும் கண்டும் காணாம இருந்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி. சரி, அவர் ஊழியம் பண்றாரு அப்படின்னு. இதுல எதுல வந்து அவர் பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் தான் மனைவி வந்து இப்ப அவங்களுடைய கூட்டத்தை மனைவி அவங்களுடைய ஃபேமிலி எல்லாம் சேர்ந்து இவருக்கு இந்த இதை செய்யறாங்களான்னு தெரியல. அதனால கண்டிப்பா வந்து அவர் அரெஸ்ட் ஆனார்னா பல பேர் வெளியில வர வேண்டி வரும், பல பூதங்கள் வெளிவர வாய்ப்பு இருக்கு. கரெக்டா சொன்னீங்க. ஒளிந்திருக்கிற பூதங்கள்லாம் வெளியில வர வேண்டி வரும், பல பேருடைய சாயங்கள் வெளுக்கப்படும். அப்போ அப்படி ஒரு சூழ்நிலை வந்தாவது இந்த ஜனங்கள் திருந்துவாங்களா, மனம் திரும்பி நேராக கிறிஸ்துவை மட்டும் பார்ப்பாங்களா அப்படின்றதான் எங்களை போன்ற இறைவனை அறிந்த எங்களால் சொல்ல முடியும். இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்கள் நன்றி சார்.